அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பிறப்பு என்ற ஆரம்பத்தையும் மரணம் என்ற முடிவையும் இவை இரண்டிற்கும் இடையில் வாழ்க்கையினும் பாலத்தையும் அமைத்திருக்கிறான். நமது முன்னோர்கள் அவர்களது முடிவை சந்தித்து விட்டார்கள். நிகழ்காலத்தில் வாழ்க்கை எனும் பாலத்தில் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நாமும் அந்த முடிவை அடைவோம். என்றால் எதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பு, வாழ்க்கை, மரணம் என்ற நிரந்தரம் இல்லாத இந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்கிறான்? எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் அனைவரையும் படைத்திருக்கிறான்? அவன் நம்மை படைக்கும் நேரகட்டத்தில், இந்த உலகத்திற்கு நம்மை வரவழைக்கும் நேரகட்டத்தில் அவனது நோக்கம் என்னவாக இருக்கும்? நாம் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ வேண்டுமா? அதல்லது ஹலால் ஹராம் என்ற பாகுபாடின்றி எந்த செயல் வேண்டுமானாலும் நமக்கு பிடித்த செயலை செய்யலாமா? அதற்கு தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை வழங்கி இருக்கிறானா? இல்லை.